அறிவாலயத்தில் இடியை இறக்கிய உதயநிதி வாழ்க கோஷம். அச்சோ, இந்த ஏற்பாடு யாரையா செய்ய சொல்லுது? பட்டத்தை மாத்தி கொடுங்கடா நகர மாட்டீங்களா? வெள்ளைக்குடி காட்டி தப்பித்ததா இன்று முதல் வெள்ளைக்குடி வேந்தர் என்று அன்போடு அழைக்கப்படுவாய். இரண்டாக உடையும் திமுக. கனிமொழி ஆன் தி வே. பாரத நாட்டின் 18வது மக்களவை தேர்தலுக்கு பின் 3வது முறையாக திரு நரேந்திர மோடியே நாட்டின் பிரதமராக மீண்டும் பதவியேற்றார். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சமீபத்தில் நடந்த இந்த நிகழ்வில் நாட்டின் அனைத்து மாநில மக்களவை உறுப்பினர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். அப்போது தமிழக எம்பிகள் சிலர் முதல்வர் ஸ்டாலினுக்கு மனம் குளிர வைப்பதற்காக கருணாநிதி வாழ்க, உதயநிதி வாழ்க என கோஷமிட்டனர். வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வருங்காலம் எங்கள் உதயநிதி, வாழ்க உதய, வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். எல்லாம் பாத்துக்கிறாங்க. உதயரா, ஆமா, உதய வந்து ரொம்ப நல்லா 30 வருஷங்களா கழகத்துல இருக்காரு. ஆமா, 30 வருடங்களா இருக்காரு. என்னை விட மூத்த அரசியல்வாதி இவரு. அப்படி போயிருக்க, இல்லைன்னா உண்மையிலே உதச்சிருவேன். திமுகவின் தலைமைக்கு ஷாக் கொடுக்கும் விதமாக ஆரணி எம்பி தரணிவேந்தன், திமுக எம்பி மலையரசனும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு வாழ்க என முழக்கமிட்டனர். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. பட் மை நேம் இஸ் நாகராஜ சோழன், எம்ஏ, சன் ஆஃப் ராஜேந்திர சோழன், கிராண்ட் சன் ஆஃப் ராஜராஜ சோழன், தஞ்சாவூர். அப்படிங்களா? என்ன எல்லாம் ராஜாக்கள் பேரை சொல்லிட்டு வரீங்க? அந்த ராஜ பரம்பரையில் வந்தாங்க நானு. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு வாழ்க என முழக்கமிட்டனர். காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப, உனக்கு அப்புறம் உன் மழையா, அதுக்கப்புறம் உன் பேர, நாங்க தலைவர் ஆகவே கூடாது, கடைசி செயலாளர் வந்து செத்து போயிருந்து இல்லையா? இது ஒரு புறம் இருக்க, கனிமொழி, தமிழச்சி தங்கப்பாண்டியன் போன்றோர் தமிழ் வாழ்க என கூறி உதயநிதியின் பெயரை தவிர்த்தார்கள். என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? சிலர் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் ஏந்தியபடி பதவியேற்றுக் கொண்டனர். எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? பெரியப்பா, ஊருக்குள்ள பெரிய மனுஷன்னா மூக்கு கீழே காக்கா பார்க்கறது மாதிரி மீச மட்டும் வச்சுக்க கூடாது. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மிரள்வாங்க. கிருஷ்ணகிரி தொகுதி காங்கிரஸ் எம்பி கோபிநாத் தெலுங்கு மொழியில் பதவியேற்றார். அவகிட்ட உனக்கு தெலுங்கு பேச்சு, ஏன் தமிழ் பேச மாட்டியா? செப்பலாது. கூட்டத்தை பார்த்தா அகநானூறு பொருநானூறுங்கிறானுங்க, கூட்டம் மறைஞ்சா 200 300ங்கிறானுங்க. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. அமைச்சர் உதயநிதி பெயரை திமுகவை சேர்ந்த சில எம்பிகள் அனைவரும் சொல்லாததால் திமுக தலைமை அதிர்ச்சி அடைந்துள்ளது. புரட்சிப்படை ஒன்று உருவாகியுள்ளது. எதற்காக? தங்களை அழிப்பதற்காகவாம். என்னை அழிப்பதற்கு புரட்சிப்படையா? யார் அவர்கள்? ஏன் உன்னை கொல்ல வேண்டும்? வெள்ளை கொடிக்கு மறுபடியும் வேலையா? மூத்த எம்பி தயாநிதி தவிர வேற எந்த மூத்த திமுக எம்பிகளும் உதயநிதியின் பெயரை தவிர்த்தார்கள். சத்தெல்லாம் ஓகே, ஆனா கூட்டம் கம்மியா இருக்கடா. கம்மியா இருக்கா? நீ கொடுத்த காசு பத்தாம உன் மனச குளிர வைக்கிறதுக்காண்டி கந்து வெட்டிக்கு 500 அவங்க கூப்பிட்டு தெரியுமா உனக்கு? ஆனா எண்ணிக்கை கம்மியா இருக்க. கம்மியா தாண்டி இருக்கான். கனிமொழி அவர்கள் தலைமையில் ஒன்று திரண்டது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. தயாநிதி மாறனுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் ஏற்கனவே பனிப்போர் நிலவி வருகிறது. டேய், பாம்புக்கு பாயா போட்டாலும் சரி, பணியாரம் போட்டாலும் சரி, அது என்னைக்குமே பணியாது. உனக்கு எனக்கும் பகதான். பாம்பு தீண்டியே தீரும். மேலும் இந்த முறை நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியை தயாநிதி மாறனும் எதிர்பார்த்துள்ளார். ஆனால் எம்பி கனிமொழிக்கு திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. இது மேலும் தயாநிதியை கடுப்பேற்றி உள்ளது. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். என்னடா வாழ்க்கை இது? என் எச்சு துப்புறதை விட கேவலமா இருக்கடா என் வாழ்க்கை. கனிமொழிக்கோ தமிழகத்தில் அரசியல் செய்வதுதான் அவரின் ஆசை. ஆனால் தமிழக அரசியலும் கட்சியும் உதயநிதிக்குத்தான் என்பதை திட்டவட்டமாக சொல்லியுள்ளார் ஸ்டாலின். இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன், ஜாக்கிரதை. இதனால் தான் தயாநிதி மாறன் எம்பியாக பதவி ஏற்கையில் நாடாளுமன்றத்தில் உதயநிதி வாழ்க என கோஷமிட்டு கனிமொழியை வெறுப்பேற்றி உள்ளார். வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வாழ்க இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், வருங்காலம் எங்கள் உதயநிதி. கலைஞர் அவர் பேரனவன்
தளபதியின் தனையனவன், இளைஞர்களின் தலைவனவன். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. நாடாளுமன்றத்தில் பதவி பிரமாணத்தில் திமுக எம்பிக்கள் அனைவரும் வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க. கொத்தடிமைகள் இந்த பொழப்புக்கு பிச்சை எடுக்கலாங்க. ஒரு கோயிலுக்கு வெளியே உட்கார்ந்து பிச்சை எடுக்கலாம். கோயிலுக்கு வெளியே திருவோணம் எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு வெளியே பிச்சை எடுக்கலாம். இரண்டாவது முறையாக தூத்துக்குடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள கனிமொழிக்கு திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் பொறுப்பு வழங்கப்படுவதாக ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். சாதாரண ஒரு கூடுதல் பொறுப்பு, பதவி உயர்வு என்று இதை கடந்து சென்று விடவே முடியாது. இதற்கு பின்னணியில் பெரிய அதிகார அரசியலே இருக்கிறது. நல்ல வெரைட்டியா எடுத்து போடு. ஐயோ நாவா பொறையேறிடுச்சு. அடுத்த வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டா பொற மட்டும் இல்ல, பன்னு வரிக்கி பட்டர் பிஸ்கட் எல்லாம் ஏறும். இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் தான் திமுகவின் எதிர்காலம் என்று உறுதியாகிவிட்டது. விரைவாக திமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்று அந்த கட்சியின் முடிவுரையை எழுத வேண்டும் என்று அவருக்கான பாராட்டுகளை நான் இந்த மேடையிலேயே தெரிவித்துக் கொள்கிறேன். உனக்கு தெரியாதுண்ணே. என்ன தெரியாது? ஒரு மாமிச மலையே செதுக்கிட்டேனே. இவனாவா? இவர்தாயா? நாளை உதயநிதிக்கு இது போன்ற சிக்கல் வரக்கூடாது என்பதில் ஸ்டாலின் தெளிவாக உள்ளார். அந்த வகையில் உதயநிதி ஸ்டாலினின் தலைமைக்கு எம்பி கனிமொழி ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்கிறார் என்பது அனைத்து திமுகவினருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன? நீங்க எங்க திருடுனீங்களோ அங்கதான் நானும் திருடுறேன். டேய், இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப என்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா? கருணாநிதியின் வாரிசு, கட்சியில் உதயநிதியை விட சீனியர், படித்தவர், எழுத்தார்வம் மிக்கவர், கட்சியில் உள்ள மற்ற சீனியர்களை அரவணைக்கும் தன்மை கொண்டவர், ஆவேசமடையாமல் செய்தியாளர்களின் கேள்விகளை எதிர்கொள்பவர் என என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மேடம் ஸ்டாப் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ மேடம் ப்ளீஸ் ஏற்கனவே இளைஞர் அணிக்கும் மகளிர் அணிக்கும் அவ்வப்போது புகைச்சல் ஏற்படுவதாக செய்திகள் வருவதுண்டு. ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாக்கியா தகராறு இருக்கு. இப்ப பொம்பளை தகராறு வரையா? ஏப்பா தம்பி, அந்த பொண்ணை கைய பிடிச்சிருத்தியா? கட்சியிலும் சில சீனியர்கள் கனிமொழியின் தீவிர ஆதரவாளர்கள். பொம்பளைக்கு என்ன உனக்கு விளையாட்டு பொம்மையா? தாய்க்குளம்டா. நான் பாக்குற தாய்க்குளத்துக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், பொங்கி எழுந்துருவேன். அதனால் ஒருவேளை நாளை உதயநிதி ஸ்டாலின் மீது அதிருப்தி ஏற்பட்டால் திமுகவினர் கனிமொழியின் பின் அணிதிரள வாய்ப்பு இருக்கிறது. இதை நிரூபிக்கும் வகையில் திமுகவின் 23 எம்பிகளில் 10 எம்பிகள் மட்டுமே உதயநிதி வாழ்க என கோஷம் போட்டுள்ளார்கள். மீதம் 13 பேர் உதயநிதியின் பெயரை உச்சரிக்கவே இல்லை. தெருவுல கோலி விளையாடுற பண்ணி எல்லாம் ஆர்டர் போடுது. இது ஸ்டாலின் காதில் பெரும் இடியை இறக்கி உள்ளது. எப்போதும் இல்லாமல் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி என சொல்லி வரும் திமுகவினர் தற்போது புதிதாக கோபாலபுரத்து குடும்பத்தைச் சேராத பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு வாழ்க என நாடாளுமன்றத்தில் கோஷமிட்ட 2 எம்பிகளால் அறிவாலயம் அதிர்ந்துள்ளது. ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.